வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது தெய்வத்தின் குரல் 7ஆம் பாகம் 15ஆம் அத்தியாயம் கண்ணடியன் கால்வாய். அதில் கர்ம வியாதியும் காயத்ரி சக்தியும். சுமார் 500-600 வருஷங்களுக்கு முன்னால் திருவனந்தபுரத்தில் இருந்து கொண்டு ஆட்சி செய்த ஒரு கேரள ராஜாவுக்கு தீராத ரோகம் உண்டாயிற்று. எத்தனை வைத்தியம் பார்த்த போதிலும் வியாதி பிடிபடவில்லை. ராஜ வைத்தியம் என்றே சொல்கிறோம் அல்லவா? அப்படி எவ்வளவோ சிகிச்சை செய்தும் குணமாகாமல் ரொம்பவும் கஷ்டப்பட்டான். ஒரு நாள் ராத்திரி பகவானையே பிரார்த்தனை பண்ணிக்கொண்டு அப்படியே கொஞ்சம் கண்ணை இருந்து விட்டான். அப்போது ஒரு ஸ்வப்னம் வந்தது. ஸ்வப்னத்தில் ஆகாசத்துக்கும் பூமிக்குமாக ஒரு பெரிய ரூபம் தோன்றி அவனிடம், ராஜாவே, உனக்கு ஏற்பட்டிருப்பது கர்மவியாதி. அதாவது ஜென்மாந்தரத்தில் நீ பண்ணின பாபத்தில் தீராமல் மிச்சமாயிருந்த சேஷமே ரோகமாகி இருக்கிறது. இதை நீ அனுபவித்துத்தான் தீர்த்து கொள்ள வேண்டுமே ஒழிய ஔஷத்தால் குணப்படுத்த முடியாது. ஒன்று வேண்டுமானால் நீ செய்யலாம். உன் ஆக்கிருதிக்கு எள்ளினால் ஒரு பிரதிமை பண்ணி அதற்குள்ளே பூராவும் தங்கத்தால் நிரப்பி அதிலே உன் கர்மாவை, பாபத்தை, ரோகத்தை ஆவாகனம் செய்து சத்தான ஒரு பிராமணனுக்கு தானம் கொடுத்துவிடு. அப்போது கர்மா உன்னை விட்டு அவனிடம் போய்விடும். அவன் நல்ல மந்திர சக்தியுள்ளவனாயிருந்தால் ரோகத்தை ஜெரித்து கொண்டு விடுவான். அது எப்படியானாலும் அவனுக்கு இப்படி ரோகத்தை உண்டாக்குவதற்கு பரிகாரமாகத்தான் இவ்வளவு ஸ்வர்ணம் கொடுக்க சொன்னது என்று சொல்லிற்று. விடிந்ததும் ராஜா அப்படியே எள்ளிலே பிம்பம் பண்ணி அதற்குள் துவரம்பருப்பு மாதிரியான ஸ்வர்ண மணிகளை கொட்டி நிரப்பி வைக்க செய்தான். தான சமாச்சாரத்தை பிராமண மகாஜனங்களுக்கு ஒளிவு மறைவில்லாமல் தெரியப்படுத்தினான். தானம் வாங்கிக் கொள்ள எவரும் முன்வரவில்லை. ராஜா தன் கர்மாவை அனுபவித்துக் கொள்ள வேண்டியதுதான். ஸ்வர்ணத்துக்காக நம்முடைய மந்திர சக்தியை பணயம் வைப்பதா? மந்திர சக்தி போதாமல் இருந்து விட்டாலோ நம் உயிரையே பணயம் வைப்பதாக ஆகிவிடுமே என்று எல்லாரும் ஒதுங்கி போய்விட்டார்கள். ராஜாவுக்கானால் ரோக பாதை தாங்க முடியவில்லை. வெளியூர் வெளி ராஜ்யங்களில் இருந்தாவது எவராவது வர மாட்டார்களா என்று நாலா திக்கிலும் தண்டோரா போட ஆள் அனுப்பினான். இதனால் கேரள ராஜா விஷயம் கர்நாடக ராஜ்யத்துக்கும் எட்டிற்று. நல்ல மந்திர சக்தியும் தைரியமும் உள்ள ஒரு கன்னட பிரம்மச்சாரி தானம் வாங்கி கொள்வதற்காக திருவனந்தபுரம் வந்தான். ராஜாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. விதிவத்தாக தாரை வார்த்து எள்ளு பொம்மையை பிரம்மச்சாரிக்கு தானம் பண்ணினான். அப்போது ஒரு ஆச்சரியம் நடந்தது. பிரம்மச்சாரி பிரதிமையையே உற்று பார்க்க அது தன்னுடைய வலது கையை உயர தூக்கி கொண்டு சுண்டு விரலையும் கட்டை விரலையும் மடித்து கொண்டு மற்ற 3 விரல்களையும் நீட்டி காட்டிற்று. ராஜாவின் பூர்வகால கர்ம சேஷம் காலபுருஷன் என்ற மூர்த்தியாக பிரதிமையில் பிராண பிரதிஷ்டை செய்யப்பட்டிருந்தது. அதனால் அசேதனமான பிம்பம் நிஜமாகவே பிராணன் உள்ள சச்சேதன ஜீவனாக ஆகிவிட்டது. அது இப்படி 3 விரலை உயர நீட்டி காட்டியதும் பிரம்மச்சாரி தலையை ஆட்டி அதெல்லாம் முடியாது என்றான். உடனே பிம்பம் மோதிர விரலை மடக்கிவிட்டு மற்ற 2 விரல்களை மட்டும் நீட்டியபடி வைத்திருந்தது. அதுவும் கூட முடியாது என்று கர்நாடக பிரம்மச்சாரி தலையாட்டினான். பிம்பம் நடுவிரலையும் மடக்கி ஆள்காட்டி விரல் ஒன்றை மாத்திரம் காட்டிக் கொண்டிருந்தது. போனால் போகிறது, உன் இஷ்டப்படியே ஆகட்டும் என்றான் பிரம்மச்சாரி. அப்படி அவன் சொல்லி வாய் மூடுவதற்குள் பிம்பம் பரம சந்தோஷத்தோடு அவன் காலிலே விழுந்து சாஷ்டாங்க நமஸ்காரம் பண்ணி எழுந்தது. அப்புறம் பிம்பம் வெறும் பிம்பமாக மட்டும் நின்றது. காலபுருஷன் அதை விட்டு சென்று விட்டான். இதொன்றும் புரியாமல் பிரமித்து போயிருந்த ராஜாவையும் மற்ற பரிவாரங்களையும் பார்த்து பிரம்மச்சாரி விளக்கினான். பிரம்மச்சாரி பிம்பத்தை உற்று பார்த்தபோது, உனக்கு என்னுடைய மந்திர ஜபத்தில் எவ்வளவு பலனை கொடுத்தால் நீ என்னை பாதிக்காமல் போவாய் என்று மானசீகமாக கேட்டானாம். அவன் ஒரு நாளில் 3 வேளையும் செய்கிற திரிகால சந்தியா வந்தனங்களின் பலனை கொடுத்தால் போய்விடுவதாக பிம்பம் 3 விரலை காட்டியதாம்.
அவ்வளவு பெரிய பலனை கொடுக்க முடியாது என்று அவன் சொன்னதன் மீது, அப்படியானால் 3 வேளைகளில் 2 பலனையாவது கொடுக்குமாறு யாசித்துத்தான் பிம்பம் 2 விரலை காட்டியதாம். அதுவும் அதிகம் என்று அவன் பேரம் பேசினான். அதனாலேயே பிம்பம் ஒரே ஒரு வேளை சந்தியாவந்தன பலனை கேட்டதாம். அதைத்தான் போனால் போகிறதென்று இவன் தத்தம் செய்ய பயங்கரமான கர்மசேஷமும் போயே போய்விடுகிறேன் என்று இவனுக்கு கும்பிடு போட்டுவிட்டு ஓட்டம் பிடித்தது. முறைப்படி காயத்ரி செய்தால் அதற்கு எத்தனை வீரியம் இருக்கிறதென்று இதிலிருந்து தெரிந்து கொண்ட ஜனங்கள் அந்த சுத்த பிரம்மச்சாரியை ரொம்பவும் கொண்டாடினார்கள். ராஜாவுக்கா ஆதியில் மகாபலியிடம் தானம் வாங்க வந்த வாமன பிரம்மச்சாரியே இன்றைக்கு இப்படி வந்து தன் உபாதையை தீர்த்து வைப்பவனோ என்று தோன்றியது. வாமனர் மகாபலிக்காக விசேஷமாக ஓணம் கொண்டாடுவதும் கேரளாவில்தானே. வாஸ்தவத்திலேயே பிரம்மச்சாரி பிரதிமையை தானம் வாங்கி கொண்டவுடனே ராஜாவுக்கு நோய் குணமாகிவிட்டது. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. அடுத்து தானம் பெற்றதற்கு பச்சாதாபம். ஊர் உலகமெல்லாம் கொண்டாடிய போதிலும் பிரம்மச்சாரிக்கு மாத்திரம் ரொம்ப வியாகுலமும் பச்சாதாபமும் தான் உண்டாயின. இப்படி புத்தி இல்லாமல் செய்துவிட்டேனே. தர்மசாஸ்திரத்தில் பிராமண லட்சணம் தாரித்திரியம்தான், வறுமைதான் என்றல்லவா விதித்திருக்கிறது. கிரகஸ்தனாக இருந்தாலாவது குடும்ப சம்ரக்ஷணை செய்ய வேண்டும். அதைவிட முக்கியமாக தேஹி என்று வருகிற அதிதிகளுக்கு சத்காரம் செய்ய வேண்டும். அதையும் விட முக்கியமாக சர்வலோகத்தின் சேமத்துக்காகவும் யாக யஜ்ஞாதிகள் செய்ய வேண்டும் என்பதற்காக பிரதிக்கிரகத்தை தானம் வாங்குவதை அனுமதித்திருக்கிறது. பிரம்மச்சாரியான எனக்கு பெரிய ஐஸ்வர்யமாக காயத்ரி இருக்கும்போது நான் ஏன் இப்படி ஏகமாக ஸ்வர்ண தானத்தை வாங்கி கொண்டேன்? அந்த அளவுக்கு பிரதிக்கிரக தோஷத்தையும் அல்லவா சம்பாதித்து கொண்டிருக்கிறேன். ராஜாவின் கர்மாவுக்கு பரிகாரம் பண்ணிவிட்டேன். இப்போது என் தோஷத்துக்கு என்ன பரிகாரம்? நான் ஒருவேளை காயத்ரி ஜப பலனை தத்தம் செய்தது கூட தப்புதான். லோகமெல்லாம் நன்றாக இருப்பதற்கே பிராமணன் தர்மகர்த்தா மாதிரி போஷிக்க வேண்டிய காயத்ரி சக்தியை யாரோ ஒரு ஆளுக்காக மாத்திரம் செலவிட்டது தப்புத்தான். இப்போது அப்படியெல்லாம் பண்ணாமல் லோகோபகாரமாக இத்தனை ஸ்வர்ணத்தையும் செலவழித்தே பிரதிகிரக தோஷத்துக்கு பிராயச்சித்தம் பண்ணி கொள்ள வேண்டும். என்ன காரியம் உலகுக்கு சாஸ்வதமாக பிரயோஜனப்படும்படி பண்ணலாம் என்று நிரம்ப யோசித்தான். ராஜாவுக்கு சரீர வியாதி போக்கின இவனுக்கே மனோவியாதி வந்துவிடும் போலாயிற்று. யோசித்து யோசித்து முடிவில் சிரஞ்சீவியாக லோகத்தில் என்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிற அகஸ்திய மகரிஷியை எப்படியாவது தரிசனம் பண்ணி அவர் சொல்கிற மாதிரி பிராயச்சித்தம் செய்வதென்று தீர்மானம் பண்ணினான். அகஸ்தியரை ஏன் நினைத்தான் என்றால், இந்த பூமியில் நம் மாதிரி மனுஷர் போல வாழ்ந்தவர்களில் அவரை போல திவ்ய சக்தியை காட்டியவர் எவருமில்லை. அங்குஷ்ட பிரமாணமே கட்டை விரலளவே இருந்து கொண்டு அவர் தபோபலத்தினால் 2 மகா பர்வதங்களுக்கு சமமாக தம்மை நிரூபித்து கொண்டிருக்கிறார். பார்வதி பரமேஸ்வரால் திருக்கல்யாணத்தின் போது கூடின கூட்டத்தில் ஹிமாச்சலமே அமுங்கிய போது ஈஸ்வரன் இவரைத்தான் தென்கோடிக்கு அனுப்பி தராசை சம எடை கட்டி நிறுத்துகிற மாதிரி அதன் லெவலுக்கு கொண்டு வந்தார். இறங்கிய மலை ஏற இங்கே உபகாரம் பண்ணினவரே விந்திய பர்வதம் கர்வித்து கொண்டு மேலே மேலே வளர்ந்து கொண்டு போன போது அதன் தலையில் ஒரு அமுக்கு அமுக்கி வளராமல் தடுத்து நிறுத்தினார். மகா சமுத்திரத்தையே தம்முடைய உள்ளங்கைக்குள் அடக்கி ஆசமனீயம் செய்திருக்கிறார். எல்லாவற்றுக்கும் மேலாக நமக்கு அவர் செய்துள்ள சாஸ்வதமான உபகாரம் தம்முடைய கமண்டல தீர்த்தத்திலிருந்து காவேரியை அனுகிரகித்திருப்பதுதான். தமிழ்நாட்டை தொடுவதற்கு முந்தி காவேரி கர்நாடக தேசத்தில் தானே பாய்கிறது. அங்கே பல குடும்பங்கள் அகஸ்தியரையே தங்களுடைய குலத்துக்கு ரட்சகராக ஆசாரியராக பூஜித்து வந்தார்கள். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.
மகா பெரியவா சரணம். இது போல் தெய்வத்தின் குரல் பகுதிகளை நீங்கள் தினந்தோறும் கேட்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே வெள்ளைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திடுங்க. நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள், மகாபிரிவ மகிமை, மகாபிரிவ அருள்வாக்கு, ஆன்மீக தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஹர ஹர சங்கர, ஜெய் ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர, ஜெய் ஜெய சங்கர, மகாபிரியவா சரணம்.